இந்த வாரம் ராவோட மெயின் ஈவெண்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, மெயின் ஈவெண்ட்டில் எல்ஏ நைட் வர்சஸ் லோகன் பால் இவங்களுக்கான மேட்ச். இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்சை டிஸ்ட்ராக்ட் பண்ணதுக்காக லோகன் பாலுக்கு சப்போர்ட் பண்ணி பிரசன்ட் ரீடும் பேரன் பேக்கர் வராங்க. பேரன் பேக்கர் அடிச்சுட்டு இந்த பக்கம் திரும்ப நேரத்தில் பிரசன்ட் பீட எல்ஏ நைட் அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ரெஃப்ரி பார்த்தாரு. ரெஃப்ரி பார்த்து இவங்க 2 பேரையும் வெளில போங்கடா, இல்லாட்டி மேட்சை க்ளோஸ் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் கோவப்பட்ட எல்ஏ நைட் எல்லாரையும் போட்டு அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் லோகன் பாலை போட்டு வெளில கமெண்ட்ரி டேபிள் அடிச்சுக்கிறதுல அந்த இடத்துல மிஸ்ட்ரி மேன் மாஸ்க் போட்ட மிஸ்ட்ரி மேன் வந்து எல்ஏ நைட்டை ஒரு ஸ்டாம்ப் போட்டு கமெண்ட்ரி டேபிளில் ஸ்டாம்ப் போட்டு அப்புறம் உள்ள தள்ளி விட்டுட்டு அவர் எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, லோகன் பால் தன்னோட ஜம்பிங் ஃபினிஷரை போட்டு முடிச்சு இந்த இடத்துல வந்து வின் பண்ணிடுறாரு. வின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவரோட டீமில் லோகன் பாலோட டீமில் உள்ளவங்க மற்ற மெம்பர்ஸான பிரசன்ட் ரீடு பேரன் பேக்கர் உள்ள வந்து அடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பேரன் பேக்கர் வந்து லோகன் பாலை தூக்க சொல்லி அவருக்கு எல்ஏ நைட்டுக்கு ஒரு ஸ்பேரை போடுறாரு. ஸ்பேரை போட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பிரசன்ட் ரீடு உள்ள வந்து சுனாமி ஃபினிஷரை போடுறாரு. ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி போடுறாரு. பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் WWE அஃபிஷியல் டீம்ஸ், அதாவது ரெஃப்ரிஸ்லாம் வந்துடுவாங்க. வந்த உடனே எல்ஏ நைட்டுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி செக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. எல்ஏ நைட்டுக்கு பயங்கரமான அடிப்பட்ட மாதிரி இப்போதைக்கு இந்த இடத்துல தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பால் ஹியூமன் உள்ளே வந்து பேசுகிறாரு. கீழே இருந்த பால் ஹியூமன் இந்த மேட்சை பற்றி பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து பால் ஹியூமன் வந்து இங்கே உள்ள ஆடியன்ஸையே ட்ரோல் பண்ணுறாரு. ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேரன் பேக்கர் வாங்கி பேசுகிறார். பேரன் பேக்கர் வந்து சேலஞ்ச் ஏற்கனவே சிஎம் பங்கோட இருக்க சிஎம் பக்கம் நீ எங்கே இருக்கிற, நான் உன்னை பழைய சிஎம் பக்கம் நீ வா, நான் உன்னை தோக்கடிச்சு காட்டுன்ற மாதிரி சவால் விடுறாரு.